அண்மை செய்தி. பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இந்தியா கூட்டணி கூட்டமானது தற்போது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 23 கட்சிகள் பங்கேற்றிருக்கிறது. இந்நிலையில் பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுக்கு மட்டுமே இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தற்போது காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? விவரங்கள். மௌனிகா, இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில கூடி நடைபெற்று வரக்கூடிய நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக சில தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதன்படி எதிர்க்கட்சிகள் கூட்டாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு டெல்லியிலிருந்து செய்தியாளர்களை சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் பொது வெளியில நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த கூட்டணிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடக்க உரையை முன்வைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தொடக்கத்துல ஒரு 4 பக்கங்களை கொண்ட உரை என்பதை இந்த கூட்டத்துல நிகழ்த்தியிருக்கிறார். அதுல பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்து எல்லாம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பிற தலைவர்களுக்கு காங்கிரஸ் தெரிவித்திருக்கிறது. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு பாகுபாடு காட்டுவதாக காங்கிரஸ் இந்த கூட்டத்துல ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் சமீபத்துல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க தொடங்கியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த குற்றச்சாட்டை முக்கியமாக வைத்திருக்கிறது. இதே போல எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மத்திய புலனாய்வு அமைப்புகளை அவர்களை எதிர்ப்பதற்காக மத்திய அரசு பயன்படுத்துகிறது. அதற்கு தங்கள் கடுமையான எதிர்ப்பை, கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என காங்கிரஸ் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் தொகுதி மறுவரையறை மசோதா என்பதை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இது பல்வேறு வாக்கெடுப்புகளுக்கு பிறகாக தோல்வி அடைந்த நிலையில அதே உணர்வை தற்போதைய அரசின் தவறான நிர்வாகத்தின் மீது முன்னெடுக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளுக்குமே காங்கிரஸ் அந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் திட்டம் என்பதை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக வாக்காளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றும் இது இந்திய அரசியலமைப்பின் மீது நடத்தப்படக்கூடிய தொடர் தாக்குதல் எனவும் இந்த கூட்டத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு கடுமையான குற்றச்சாட்டு என்பதை முன்வைத்திருக்கிறது. தற்போதைய சூழல்ல இந்தியாவில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இந்திய பொருளாதாரம் சீரற்ற நிலையில் இருப்பது, சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து, சிபிஎஸ்இ தேர்வு ஏற்பட்ட குளறுபடிகள் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி காங்கிரஸ் இந்த கூட்டத்துல பேசியிருக்கிறது. முக்கியமான விவகாரங்களை எல்லாம் முன்னெடுத்து எதிர்வரக்கூடிய நாட்கள்ல இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, பிற கட்சியினுடைய தலைவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் போது முன்வைக்கிறார்கள், எதிர்வரக்கூடிய நாட்கள்ல எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த கூட்டணி எப்படி செயல்பட போகிறது என்பதற்கான ஒரு முழுமையான விளக்கத்தை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பை டெல்லியில் நடத்தி அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்போம் எனவும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க முடிகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.